அனைவருக்கும் வணக்கம். சாமானியன் ஒரு சாதனையாளனான கதைதான் இது. சாதனையாளர்கள் பிறப்பதில்லை, உருவாக்கப்படுகிறார்கள் என்பார்கள். ஆனால் இங்கே ஒரு சாதனையாளர் உருவாகி இருக்கிறார் என்பதே வரலாறு. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ளது தீனாவிளக்கு. இந்த பகுதியைச் சேர்ந்தவர் திரு K.Ramasami. இவர் எதையும் வித்தியாசமாக செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்டவர். சிறு வயது முதலே புதியதாக ஒரு இயந்திரம் வந்தாலும், ஒரு மோட்டார் சைக்கிள் வந்தாலும் அதனுடைய பாகங்களையும் வடிவங்களையும் உன்னிப்பாக கவனிப்பார். கையில் ஒரு பேப்பரையும் பென்சிலையும் வைத்துக்கொண்டு அதனை படமாக வரைந்து அதன் செயல்பாடுகளை முழுமையாக அறியும் வரை ஓயமாட்டார். திருமண வயதை அடைந்த ராமசாமிக்கு கடந்த 1980ஆம் ஆண்டு திருமணம் முடிக்கப்பட்டது. விவசாயத்தை விட்டால் வேறு தொழில் செய்ய தெரியாத அந்த பகுதி மக்களோடு மக்களாக வானம் பார்த்த பூமியில் விவசாயம் செய்ய தொடங்கினார் ராமசாமி. அன்றைய காலகட்டத்தில் மின்சாரம் என்பது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமே வந்து செல்லும் ஒரு நிலை இருந்து வந்தது. அதனால் குறிப்பிட்ட நேரத்தில் பயிர்களுக்கு நீர் பாய்ச்ச முடியாத நிலையில் பயிர்கள் வாடி வதங்குவதை கண்ட ராமசாமி மனம் வெதும்பினார். பழைய அம்பாசிடர் கார் ஒன்றை விலைக்கு வாங்கி அதிலே சில மாற்றங்களை செய்து சில குழாய்களை பொருத்தி கிணற்றிலிருந்து மின்சாரம் இல்லாமல் நீர் இறைத்து தனது தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சினார். மின்சாரம் இல்லாமல் குழாயில் நீர் வருவதை பார்த்த அந்த பகுதி மக்கள் இளைஞனான ராமசாமியை வெகுவாக பாராட்டினர். விவசாயத்தில் போதிய வருமானம் இல்லாததால் வேறு தொழில் செய்ய தீர்மானித்த ராமசாமி 1984ஆம் ஆண்டு பாறைகளை வெடிவைத்து தகர்க்கும் தோட்டா வண்டி ஒன்றை விலைக்கு வாங்கினார். அதில் நல்ல வருமானமும் கிடைத்தது. அதனால் உற்சாகமடைந்த ராமசாமி 1992ஆம் ஆண்டு போர் போடும் வண்டி ஒன்றை விலைக்கு வாங்கினார். போர் வண்டியில் வேலை செய்ய பல தொழிலாளர்களையே நம்பி இருக்க வேண்டியிருந்தது. அது மட்டுமல்லாது அந்த இயந்திரங்கள் அவ்வப்போது ஏற்படும் பழுதுகளையும் தானே சரி செய்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டார். போர் வண்டியை தொடர்ந்து பராமரிப்பதில் பல்வேறு சிக்கல்களும் இன்னல்களும் தொடர்ந்தது. அதனால் பெரும் நஷ்டத்தை சந்தித்தார் ராமசாமி. அதனால் அந்த போர் வண்டியை விற்றுவிட்டு மீண்டும் விவசாயத்திற்கே திரும்பி வந்தார். ஆனாலும் ராமசாமி விவசாயிகள் படும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் முயற்சியில் இறங்கினார். விவசாயிகளின் போர்க்குழிக்குள் பல மோட்டார்கள் சிக்கிக்கொள்கிறது. அதனை வெளியே எடுக்க முடியாமலும் மீண்டும் அதனை பயன்படுத்த முடியாமலும் போய்விடுகிறது. எனவே பல்லாயிரக்கணக்கான ரூபாய் செலவு செய்த போர்க்குழிகள் அப்படியே மூடிவிடும் நிலை இருந்து வந்தது. ஏற்கனவே வருமானமின்றி தவிக்கும் விவசாயிகள் மேலும் பல்வேறு கடன் தொல்லைகளுக்கு ஆளாகின்றனர். இதனால் பல விவசாயிகள் தற்கொலைகள் செய்து கொள்கின்றனர். இதற்கு ஒரு தீர்வு காணும் முயற்சியில் லண்டனில் இருந்த தனது உறவினர் ஒருவனுடன் பேசி போர்க்குழியில் சிக்கிக்கொண்ட மோட்டார்களை கேமரா உதவியுடன் மீண்டும் வெளியே எடுக்கும் முயற்சியில் இறங்கினார் ராமசாமி. இதனை கண்ட விவசாயிகள் மேலும் தங்களது வாழ்வில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்திய ராமசாமியை வெகுவாக பாராட்டினார்கள். விவசாயம் செய்வதற்குரிய வேலையாட்கள் கிடைப்பது மிகப்பெரிய சவாலாகவே இருந்து வந்ததை அறிந்த ராமசாமி 2005ஆம் ஆண்டு M80 மாடல் கொண்ட ஒரு பழைய மோட்டார் சைக்கிளை விலைக்கு வாங்கி அதிலே சில மாற்றங்களை செய்து அதன் மூலம் களை எடுக்கும் இயந்திரம் ஒன்றை உருவாக்கி தனது தோட்டத்தின் விவசாய வேலைகள் அனைத்தையும் அந்த இயந்திரத்தில் செய்தார். இதனால் அந்த பகுதி மக்கள் ராமசாமியை ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி என்றே அழைத்தனர். கடந்த 2006ஆம் ஆண்டு தனது உறவினரான செல்லம்பட்டியில் உள்ள திரு தமிழரசன் என்பவரின் லேத் பட்டறையில் வேலை செய்தார். அதன் மூலம் இயந்திரங்களை கையாள்வது, கட்டிங், வெல்டிங் என அனைத்து தொழில்நுட்பங்களையும் முறையாக கற்றுத்தேர்ந்தார். உசிலம்பட்டியில் உள்ள ராமசாமி அவர்களினுடைய நண்பர் திரு ராமு நாடார் என்பவர், நமது பகுதி மக்கள் முறுக்கு வியாபாரம் செய்து வருகிறார்கள். கையால் முறுக்கு பிழிவது சிரமமாக உள்ளது. நீ ஏன் அதற்கு ஒரு இயந்திரம் தயாரிக்க கூடாது என்று கூறினார். தனது நண்பர் ராமு கூறியதை கேட்ட ராமசாமியின் மூளைக்குள் பளிச்சென்று ஏதோ ஒரு பொறி தட்டியது. கட்டாயம் நான் இதனை செய்தே ஆக வேண்டும் என தீர்மானித்த ராமசாமி தனது வீட்டின் பின்பகுதியில் ஒரு செட்டு அமைத்து கடந்த 2008ஆம் ஆண்டு ஒரு லேத் பட்டறையை உருவாக்கினார். கையால் முறுக்கு பிழியும் உலக்கு ஒன்றை வாங்கி வந்து அதன் வடிவத்தை செய்து பார்த்தார்.
ஓரளவிற்குத்தான் அதனை செய்ய முடிந்தது. எப்படியும் இதனை முழுமைப்படுத்த வேண்டும் என்று எண்ணிய ராமசாமியின் மூளைக்குள் முறுக்கு இயந்திரம்தான் ஓடிக்கொண்டிருந்தது. இரவில் உறங்கிக் கொண்டிருந்த ராமசாமி சில நேரங்களில் திடீரென எழுந்து போய் நள்ளிரவில் தனியாக முறுக்கு மெஷினில் வேலை செய்தார். ராமசாமியின் செய்கையை கண்ட அவரது குடும்பத்தினர் வெகுவாக பயந்தனர். ராமசாமியின் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியானது. ஆம், முறுக்கு பிழியும் இயந்திரத்தை முழுமையாக கண்டுபிடித்தார். நிறைகுடம் தழும்பாது என்பார்கள். ஆம், கடந்த 2009ஆம் ஆண்டு முறுக்கு மெஷினை கண்டுபிடித்தாலும் 2010, 2011ஆம் ஆண்டு வரை தனது வீட்டிலே வைத்து அதனை ஓட்டி பார்த்தார். அதில் உள்ள நடைமுறை சிக்கல்களை கண்டறிந்து அதற்கு தீர்வும் கண்டார். அதன் பிறகு தான் கண்டுபிடித்த அந்த முறுக்கு மெஷினை பழனியில் உள்ள முறுக்கு தொழில் செய்யும் தனது உறவினர் ஒருவருக்கு ஏதாவது ஒரு விலையை கொடுத்து எடுத்துச் செல்லுங்கள் என்று கூறினார். ராமசாமியின் முறுக்கு மெஷின் வெற்றிகரமாக ஓடியது. அதனால் ராமசாமியின் புகழ் எல்லா பக்கமும் பரவியது. முறுக்கு வியாபாரிகள் ராமசாமியின் வீட்டிற்கு படையெடுத்தனர். முறுக்கு மிஷினை கண்டுபிடித்த ராமசாமி அதனை வியாபாரமாக மட்டும் பயன்படுத்தாமல் அதில் ஒரு தொழில் தர்மத்தையும் கடைபிடித்தார். ஆம், பல லட்சங்கள் செலவு செய்து மெஷினை வாங்கிச் செல்லும் வியாபாரிகள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக ஒருவரிடம் அட்வான்ஸ் வாங்கிவிட்டால் அடுத்த அந்த பகுதியில் 40 கிலோமீட்டர் தொலைவிற்கு வேறு யாருக்கும் முறுக்கு மிஷினை கொடுக்க மாட்டார். வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் காத்திருந்து வியாபாரிகள் ராமசாமியின் மெஷினை வாங்கிச் செல்கின்றனர். பிரகாஷின் நண்பரான குருபிரசாத் என்ற பொறியாளரின் உதவியோடு உலகம் போற்றும் முறுக்கு மெஷினாக லக்ஷ்மி இண்டஸ்ட்ரீஸ் மெஷின் வலம் வந்து கொண்டிருக்கிறது என்பது ஆச்சரியமான உண்மை.